ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பதிவில் வந்து என்னுடைய சேமிப்பு எடுத்து கொண்டு போய் கடையில் வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதோட தான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம 34வது பகுதியில் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன், அது பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப விழிப்புணர்வோடு அந்த கடையில் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பாடம். நம்ம வந்து ஒரு தப்பை வந்து ஒரு தடவை தான் செய்வோம். அது தெரியாமல் செஞ்சு, தப்புன்னு சொல்லக்கூடாது, தவறுன்னு தான் சொல்லணும். தெரியாமல் செஞ்சது அடுத்த தடவை நம்ம எதுலேயுமே யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்து அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அங்கே ஓனர் வந்து என்ன செய்வாங்கன்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு, அதாவது மொத்த சரக்கெல்லாம் வாங்குவார். அவர் வந்து வெளியூர் போய் தான் மொத்தமாக ஜாமான் எடுத்துகிட்டு வருவாங்க. கடைக்கு வந்து மற்ற ஜாமான் சரக்கு எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அவர் பர்ச்சேசிங் பண்ண வெள்ளிக்கிழமை போகிறவர் திங்கக்கிழமை தான் கடைக்கு வருவார். அப்போ வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வந்து அந்த கடையை ஃபுல்லாகவே நான் பார்க்கணும். 6 மணிக்கு தான் அந்த இன்னொரு பார்ட்னர் இருக்காங்கள்ல, அந்த அண்ணன் வருவார். அந்த அண்ணன் வந்து 6 மணிக்கு மேலே அவர் ஃபுல்லாக பார்த்துட்டு கடை அடைச்சிட்டு, எப்போ கடை அடைப்பார், எப்போ போவார் அதெல்லாம் தெரியாது. நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. வேலையை ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. கடைக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், இப்படி போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த ஓனரோட அக்கா இருக்காங்க, அவங்க வந்து நல்ல டைப்பு. அந்த அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு நான் வந்து முந்திரிப்பருப்பு காயப்போட போவேன், உளுந்தம்பருப்பு என்ன பருப்புனாலும் நான் காய போட்டு அள்ளிட்டு வரும்போது டீ போட்டு கொடுப்பாங்க. நல்லா பேசுவாங்க. அந்த அக்கா வந்து கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா இல்லை, எனக்கு வந்து இவர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாருப்பா, எனக்கு வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை, கோவம் பயங்கரமாக வரும், அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய மன கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அந்த அக்கா. நானும் அதை வந்து எனக்கு பாவமாக இருக்கும் அவங்க சொல்லையிலலாம். அதாவது ரொம்ப கோவக்காரங்க அண்ணன். அவர்கிட்ட இருந்து அந்த அக்கா சமாளித்து 2 பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரேன்னு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு கூட அவங்க ஆள் இல்லைன்றதுனால அவங்க வந்து நான் போகும்போது என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு டீ போட்டு கொடுப்பாங்க. ஒரு நல்ல கேரக்டர் அந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசில் உள்ளதை அப்படியே பேசுவாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு அது கேட்குற வயசு இல்லைன்னா கூட நான் வந்து அதை கேட்பேன். அந்த அக்காவுக்கு ஒரு மன ஆறுதலாக என்னால் முடிஞ்சதை சொல்லிவிட்டு நான் வருவேன். இந்த மாதிரி அந்த அக்காவுக்கு எனக்கும் பழக்கங்கள் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி அந்த அண்ணன்ட்ட எதுவும் நான் மூச்சு காட்ட மாட்டேன். ஏன்னா அந்த அண்ணனை பார்த்து நானே பயந்துருவேன். அப்படி இருப்பார், எப்பயுமே முறைச்ச மணிக்கு தான் இருப்பார். நான் வேலை உண்டு வெட்டி உண்டு, நான் பாட்டு வேலையை பார்த்து நம்ம பண்ணிக்கிட்டே இப்படி போய்கிட்டு இருக்கும்போது, இது வந்து எதுக்கு இந்த அக்காவோட இதை சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி வரும், அதனால தான் முன்னாடி நான் அதை சொல்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு வாரம் வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை அந்த அண்ணன் வந்தாங்க. ஒரு தடவை வரும்போது வந்து கடையில் எப்பயும் போல் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி போல் அந்த அண்ணன் எப்பயுமே வந்தது கிடையாது, அன்றைக்கி வந்துட்டார். வந்தப்போ சொன்னார், ஏம்மா நிறைய ஜாமான் வந்து காணா போகுது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் கேட்டேன், காணா போகுதுன்னா என்ன அதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு. அப்போ அதனால வந்து நிறைய ஜாமான்கள்லாம் குறையுது, கணக்குலேயே வரமாட்டேங்குது. நான் வந்து ஜாமான் வாங்கி வச்சு கணக்கில் அந்த வாங்கி வைக்கிற கணக்கில் வந்து அந்த ஜாமான் ஃபுல்லாக வருது. ஆனால் விற்ற கணக்கில் பார்த்தோம்னா ஜாமான் இங்கே வந்து பாதிக்கு பாதி குறையுது, நமக்கு அந்த வருமானம் வரமாட்டேங்குது. ஃபுல்லாகவே நீ தாம்மா இருக்க கடையில், வேறு யாரும் கிடையாது. அவன் வந்து சாயந்தரம் வருவான், நான் ஒரு 4 நாள் கடையில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து பர்ச்சேசிங் பண்ண போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு வந்து அது புரியல. டக்குன்னு இப்படி சொன்னோன்னே அது புரியக்கூடிய வயசு எனக்கு கிடையாதா. அப்போ நான் வந்து என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலைன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா ஜாமான் ரொம்ப குறையுது, கடையில் நீ மட்டும்தான் இருக்கிற அப்படின்ற
மாதிரியே கொண்டு வராரு, ஓப்பனாக சொல்ல மாட்டாரு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன சொல்கிறாரு தானே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 12 மணி இருக்கும், 12 மணி போல் நான் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். வர்ற வரைக்கும் இவ்வளவு கணக்கு வழக்கு, இவ்வளவு விற்றுருக்கேன், இவ்வளவு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அவர் கேட்டது வந்து ஒரு மனசு சங்கடமாயிடுச்சு. நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் இருக்கேன்னா ஜாமான் காணா போகுதுன்னா அப்போ நான் எடுக்கிறதா தான் அர்த்தம். அது வந்து எனக்கு அந்த அண்ணன்ட்ட நேரம் பேசவும் எனக்கு பிடிக்கல. இவ்வளோ நாள் நம்ம வந்து நம்பிக்கை 6 மாதம் அங்கே வேலை பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே என்கிட்ட 6 மாத கணக்கு வழக்கெல்லாம் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. திடீர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம மேலே அவங்க வந்து சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள்ட்ட அந்த அண்ணன்ட்ட பேசவே இல்லை, இதை பற்றி பேசலை. போயிட்டு வரேனே, இப்போ வரைக்கும் 11-12 மணி வரைக்கும் ஓடின கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அது அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 5 தேதி இருக்கும்னு வைங்களேன், அவ்வளவுதான். பார்த்தா நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுறேன். நான் சாயந்தரம் எங்கள் அம்மா வர வரைக்கும் வீட்டிலே இருந்துட்டு நான் கடைக்கு போகலை. அப்போ உடனே எங்கள் அம்மா சாயந்தரம் வந்த உடனே, அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னது எல்லாத்தையும் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். சொன்ன உடனே எங்கள் அம்மா சரி விடு, வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி சொல்கிற இடத்துக்குலாம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அது கரெக்டாக ஆயிடுச்சு. நான் வந்து நேரெல்லாம் இது இல்லை அது இல்லை அப்படின்ற வாக்குவாதம்லாம் நான் பண்ணவே இல்லை. நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சாயந்தரம் சொல்கிறேன், சரி விடு நீ அங்கே வேலைக்கு போவேணாம் அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு. ஓகேன்ட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு நான் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். வேலை தேட ஆரம்பித்து தேடிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்டு மேரி அக்கா வந்து எங்கள் அக்கா சின்ன அக்காவோட ஃப்ரெண்டு. எங்கள் அக்கா ஃப்ரெண்டு அவங்க கல்யாணம் ஆகி எங்கள் அக்கா மெட்ராஸுக்கு போனதுக்கப்புறமே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அப்போ இருந்து நல்ல பழக்கம். இப்போ வரைக்குமே மேரி அக்கா வந்து நல்ல பழக்கமானவங்க. அவங்ககிட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு ஏதாவது கடை வேலைக்கு பார்க்குது, மாரி இந்த மாதிரி பக்கத்தில் போகிறேன்னு சொல்லிச்சு, அங்கே சரியாக இல்லை, வேலை வந்து சரியில்லை, ஆளும் சரியில்லை, கடையும் சரியில்லை, அதனால் ஏதாவது வேலை பார்த்து சொல்லு மாரின்னு எங்கள் அம்மா சொன்ன உடனே சரிங்கம்மா பார்த்து சொல்கிறேன்ட்டு அந்த அக்காவும் போயிட்டாங்க. நான் வீட்டிலே தான் இருக்கேன், ஒரு வாரமாக வேலை எனக்குமே கிடைக்கல, சும்மா தான் இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வேலை இருக்குது, மலரை வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அக்கா ஞாயிற்றுக்கிழமை போல் எங்கள் வீட்டுக்கு வராங்க. எப்பயுமே வந்து போவாங்க, அன்றைக்கி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க எங்களை. அந்த மாதிரி வரும்போது டவுனுக்குள்ளே வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வேலை இருக்குமா, மலரை அனுப்புகிறீங்களா அப்படின்னு வந்து அந்த அக்கா கேட்டாங்க. உடனே எங்கள் அம்மாவும் சரிப்பா கூட்டிகிட்டு போ, அவளும் வீட்டில் தான் இருக்கிறா, வேலை இல்லை, சும்மா தான் இருக்கா, தைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் துண்டு கம்பெனிக்கு அனுப்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் கடையில் இருக்கிறக்கா எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மாவை பார்த்து அந்த அக்கா அழுகிறாங்க. அம்மா அவர் பேச தெரியாமல் எதையாவது பேசுவார்மா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, தங்கச்சியை கடைக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா அது சரியாக வராது, அவளுக்கு ஒரு இடம் பிடிக்கலன்னா திருப்பி போக மாட்டா, தம்பி ஏதோ சத்தம் போட்டாப்புல போல் அதனால போக மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அந்த அக்காவும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அவர் கோவக்காருப்பா, அப்படி தான் இருப்பார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்படி எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மறுபடியும் ஸ்டோர் கடைக்கு வேலைக்கு போனேனா இல்லை ஃபேன்சி ஸ்டோருக்கு போனேனான்றத நாளைக்கு பதிவில் நம்ம பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் இன்னொரு தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.